ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த ஆற்றில் வசித்து வந்த ஒரு முதலை ஓய்வெடுக்க அந்த மரத்தடிக்கு வருவது வழக்கம். ஒருநாள் குரங்கு முதலைக்கு சுவையான நாவல் பழங்களை பறித்துக் கொடுத்தது. அந்த பழங்கள் மிகவும் இனிமையாக இருந்ததால் முதலைக்கு மிகவும் பிடித்துப் போனது. அன்று முதல் குரங்கும் முதலையும் சிறந்த நண்பர்களாயின. தினமும் குரங்கு பழங்களை கொடுப்பதும் முதலை அதை சாப்பிட்டுவிட்டு பேசுவதும் வழக்கமானது. ஒரு நாள் முதலை கொஞ்சம் பழங்களை தன் மனைவிக்காக வீட்டுக்கு எடுத்துச் சென்றது. அந்த பழங்களை சாப்பிட்ட முதலையின் மனைவி, இவ்வளவு சுவையான பழங்களை தினமும் சாப்பிடும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எண்ணினாள். அவள் தன் கணவனிடம், எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும், அதைக் கொண்டு வாருங்கள் என்று அடம் பிடித்தாள். முதலில் முதலை மறுத்தது. ஆனால் மனைவியின் வற்புறுத்தலால் வேறு வழியின்றி சம்மதித்தது. மறுநாள் முதலை குரங்கிடம் சென்று, நண்பனே, என் மனைவி உனக்கு விருந்து கொடுக்க விரும்புகிறாள். என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை என் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்று பொய் கூறியது. குரங்கும் மகிழ்ச்சியாக முதலையின் முதுகில் ஏறியது. ஆற்றின் நடுவே சென்றதும் முதலை உண்மையை சொன்னது. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுகிறாள், அதற்காகவே உன்னை அழைத்து செல்கிறேன் என்றது. திடுக்கிட்ட குரங்கு உடனே சுதாரித்துக் கொண்டு, அடடா நண்பனே, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கக் கூடாதா? நான் என் இதயத்தை எப்போதும் அந்த மரத்தில் நான் பத்திரமாக வைப்பேன். நாம் இப்போது திரும்பிச் சென்றால் நான் என் இதயத்தை எடுத்து வருவேன் என்று சமயோசிதமாகப் பொய் சொன்னது. முட்டாள் முதலை அதை நம்பி மீண்டும் கரைக்குத் திரும்பியது. கரைக்கு வந்ததும் குரங்கு ஒரே தாவாகத் தாவி மரத்தின் உச்சிக்குச் சென்றது. மரத்தின் உச்சிக்குச் சென்ற குரங்கு, முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை உடலிலிருந்து கழற்றி வைப்பார்களா? உன் துரோகத்தால் நம் நட்பு இன்றோடு முடிந்தது, இனிமேல் இங்கே வராதே என்று விரட்டியது. ஏமாந்த முதலை வெட்கத்துடன் திரும்பிச் சென்றது. நீதி: ஆபத்து வரும்போது பதறாமல் செயல்படும் புத்திசாலித்தனமே உயிரை காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.